யார் பேசுறது? டாக்டர் பேசுறேன். இப்ப நிலைமை எப்படி இருக்கு? பிரசவத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் சார். தலைப்பிரசவம் பெண்களுடைய உயிருக்கு ஒரு சோதனை கட்டம் என்பார்களே. இந்த நேரத்தில் நான் இங்கே இருப்பதா? இல்லை இல்லை, நான் இப்பொழுதே கௌரியை பார்த்தாக வேண்டும். எப்படியாவது நான் கௌரியை பார்த்தே ஆக வேண்டும். சங்கர், டாக்டர், நான் தான் டாக்டர். வந்துட்டேன் டாக்டர். கௌரி கௌரி எப்படி இருக்கா டாக்டர்? சுகமா இருக்கு. இப்பதான் ஆண் குழந்தை பிறந்தது. நான் தான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேனே. ஏன் இப்படி உயிரை பணைய வச்சு ஓடி வந்தீங்க சங்கர்? டாக்டர் டாக்டர், குழந்தை பிறந்துருச்சா டாக்டர்? கௌரி பொழைச்சிட்டாளா டாக்டர்? டாக்டர் என்ன இங்க கூட்டிட்டு போங்க டாக்டர், என்ன இங்க கூட்டிட்டு போங்க டாக்டர். டாக்டர் அத்தா அத்தா அத்தா, ஐயோ இது என்ன கோலம் அத்தா? அத்தா கௌரி கௌரி, ஒன்றுமில்லை கௌரி, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. நீ உயிரோடு போராடும் இந்த நேரத்தில் என்னால் சிறையில இருக்க முடியவில்லை. ஆகையால் ஓடி வந்து விட்டேன் கௌரி, ஓடி வந்து விட்டேன். என்னை பார்ப்பதற்காக உங்கள் உயிரையே பறி கொடுத்து விட்டீர்களா அத்தா? டாக்டர் டாக்டர், என்ன அத்தானை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க டாக்டர். கௌரி
கௌரி, இனிமேல் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் சாவதை பற்றி கலங்கவில்லை. ஆனால் அந்த கொடியவன் என் மீது சுமத்திய பழி, களங்கம், இவை நீங்காமல் குற்றவாளியாகவே சாக போகிறேனே என்று நான் வருத்தப்படுகிறேன். கௌரி, கௌரி, எப்படியாவது உண்மை வெளியாக வேண்டும். என்னால் உலகத்திற்கு நிரூபிக்க முடியாத என் தூய்மையை இவன் நிரூபிக்க வேண்டும். பழிக்கு பழி வாங்க வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி. எனக்கு நீயே கதி ஈஸ்வரி. மாயா உலகிலே ஓயாத துயராலே, மாயா உலகிலே ஓயாத துயராலே, மாயா உலகிலே ஓயாத துயராலே, வாடாமலே ஒரு வழி காட்டவே எனக்கு நீயே கதி ஈஸ்வரி. வாடாமலே ஒரு வழி காட்டவே எனக்கு நீயே கதி ஈஸ்வரி. ஆவியே அமுதே ஆகம பொருளே, ஆவியே அமுதே ஆகம பொருளே, அன்புடன் தாராயோ உன் திருவருளே, அன்புடன் தாராயோ உன் திருவருளே, ஆவதும் அழிவதும் யாவும் உன்னாலே, ஆவதும் அழிவதும் யாவும் உன்னாலே, அன்னையே பாராயோ என்னையும் கண்ணாலே, அன்னையே பாராயோ என்னையும் கண்ணாலே, தீயவர் வாழவும் நல்லவர் தாழவும், தீயவர் வாழவும் நல்லவர் தாழவும் செய்வதேனோ இது தர்மம் தானோ, செய்வதேனோ இது தர்மம் தானோ, அம்பனியே கதி ஈஸ்வரி. சிவகாமி தயா சாகரி, எனக்கு நீயே கதி ஈஸ்வரி. நான் பாஸ் ஆயிட்டேம்மா. நீ பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு முந்தியே தெரியும்டா கண்ணு. நான் பாஸ் ஆவேன்னு மட்டும்தானே தெரியும். எங்க வகுப்புல நான் தான் ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கேன்னு தெரியுமா? போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரியம்மா. கணேஷ், மேல் படிப்புக்கு உன்னை மதுரைக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். அனுப்பலான்னு நினைக்கிறியா? அப்போ நீ என் கூட வரப்போறது இல்லையா? மதுரையில நீயும் நானும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுன்னா சுலபமாவா இருக்கு? ரொம்ப செலவாகும் கண்ணே. இங்கே இருந்தா சொந்த வீடு, வேலைக்கும் கஷ்டம் இல்லை, வர்ற வருமானம் உன் படிப்புக்கு போதும். மதுரைக்கு வந்தா அங்கேயே எத்தனையோ பேர் வேலை இல்லாம திண்டாடுறாங்க. எனக்கு எங்க வேலை கிடைக்கும்? நான் இங்க இருக்கிறது தான் நல்லது கண்ணே. போம்மா, நீ வரலன்னு நான் போகல. அப்படின்னா நீ படிக்க வேண்டாமா? நான் இப்போ படிச்சு என்னம்மா பண்ண போறேன்?
இங்கேயே தையல் வேலை கற்றுக்கொடு, நான் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் கஷ்டம் இல்லாம சாப்பிடலாம். அப்படித்தான் கண்ணே, உலகத்துல ரொம்ப பேர் வாழ்க்கைய நடத்துறாங்க. ஆனா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியம் வேற ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டியா? உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீ மாத்த வேண்டாமா? நம் குடியை கெடுத்த அந்த செண்டாளனை பழிவாங்க வேண்டாமா? இப்படியே ஒவ்வொரு முறையும் சொல்றியே தவிர அந்த சண்டாளை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறிய. இப்போ வேண்டாம் கண்ணே, அவனை பழிவாங்க உனக்கு தகுதி ஏற்படும் போது நானே சொல்லுவேன். ஆத்திரப்பட்ட காரியம்தான் கெடும். அந்த வஞ்சகனை பழிவாங்க பணபலம் வேணும். அந்த பண வசதியை அடையத்தான் நீ நல்லா படிக்கணுங்கிற. சரியம்மா, நான் போய் படிக்கிறேன். இந்த பரோபகாரத்தோட கூட்டா வியாபாரம் செஞ்சவன் எவனும் இதுவரையிலும் லாப பணத்துல பங்கு வாங்கினதே இல்ல. உன் அதிர்ஷ்டம், உனக்கு தான் 10,000 ரூபாய் தர்றேன். இந்தா எடுத்துக்க. 3 லட்சம் ரூபாய் லாபம் வர வேண்டிய பங்குக்கு இந்த பிச்சை காசை கொடுத்தா யாரு வாங்குவா? முழு பணமும் வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். நாகலிங்கம், நீ யாருகிட்ட பேசுறேங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பேசு. இப்ப இந்த 10,000 உனக்கு தரலன்னா நீ என்னதான் செய்வே? இல்ல கேக்குறேன், என்னதான் செய்ய முடியும்? வியாபாரம் நடக்கிறதோ என் பேர்ல, அதுல உனக்கு பங்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி இருக்கு? அது மட்டுமா, மூலதனத்துக்கு நீ போட்ட பங்கு பணமோ கணக்குல இல்லாத பிளாக் மார்க்கெட் பணம். அட பாவி, ஊர் உலகத்தை ஏமாத்தினது போல என்னை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? நீ சதிவேலை நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பினியே உன் மேனேஜர் சங்கர், நீ கொலை செஞ்சுட்டு ஆட்பியலாகி செத்து போயிட்டா நீ தம்பட்டம் போட்டியே அந்த வட்டிக்கடை மார்வாடி, அவங்கள போல என்னையும் வாயிலா பிராணி நினைக்காத. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. இவ்வளவு பணத்தையும் நீ எப்படி சம்பாதிச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இப்பவே உன்னை சீரழிக்கல. என் பேரு நாகலிங்கம் இல்ல. ஆமா, வர்ற. இது போல பொல்லாத உலகமே, நீ உள்ளபடி ஒரு பிழையும் அறியாத உயிர்களையே கொல்லாதே. இது போலே கொல்லாதே, இது போலே பொல்லாத உலகமே, நீ இல்லாத கொடுமையிலே எங்களை கொல்லாதே. இது போலே எங்களை கொல்லாதே. இது போலே கொல்லாதே. இது போலே பகலும் பசியால் வாடி அலைகிறோமே தெருவில் திண்டாடி. கள்ளம் கபடம் ஏதும் அறியா கள்ளம் கபடம் ஏதும் அறியா வெள்ளை உள்ளம் படைத்த எங்களை கொல்லாதே. இது போலே கொல்லாதே. இது போலே அன்பும் அறமும் நெஞ்சில் இல்லையா? அனாதை கிறங்கும் பண்பே இல்லையா? அன்பும் அறமும் நெஞ்சில் இல்லையா? அனாதை கிறங்கும் பண்பே இல்லையா? துன்பம் தீர வழியே இல்லையா? துன்பம் தீர வழியே இல்லையா? சுகவாதிகளே கருணை இல்லையா? கொல்லாதே. இது போலே கொல்லாதே. இது போலே இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே, இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே,
இறைவன் பொருளை கொடுத்தானே. இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, கொல்லாதே இதை போலே. தங்கச்சி தங்கச்சி, ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்குறியா? ஓ தரேன், வா. பிரேமா பிரேமா, பட்டு பாவாடையை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிக்க கொடுக்கிற, கொண்டா இப்படி. ஏன் கொடுத்தா என்ன? எங்கிட்ட தான் நிறைய இருக்க. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பிள்ளையா இல்ல, வா அப்பா கிட்ட சொல்றேன். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அப்பா அப்பா. என்ன பிரேமா? பாருப்பா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாவாடை கொடுக்க போனா அது ஆயா பிடிங்கிட்டா. ஏன் ஆயா, எத்தனை தடவை சொன்ன உனக்கு? பிரேமா தாய் இல்லாத பொண்ணு, அதை இஷ்டப்படி விட்டுடுன்னு. கொஞ்சம் பாவாடிய வாடகை. கௌரியம்மா, உங்க மகன் லெட்டர் எழுதியிருக்காருமா. அம்மா, பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பரீட்சை பணம் அடுத்த வாரம் கட்ட வேண்டும். 100 ரூபாய் மாதா மாதம் அனுப்ப வேண்டிய பணத்திற்கே நீ கடுமையாக உழைக்க வேண்டும். இப்போது இந்த பணம் வேறு. எப்படி அனுப்ப போகிறாயோ, அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவாயோ. இருந்தாலும் இதுவே என் படிப்புக்காக நீ அனுப்பும் கடைசி பணம். பிறகு நீ விரும்பிய BA பட்டம் என்னை தேடி வந்துவிடும். நானும் எனக்காக காத்திருக்கும் வேலைக்கு தயாராகி விடுவேன். விடுமுறை எப்போது துவங்கும், உன்னை எப்போது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்மணி கணேஷ். அடுத்த கட்டம் கணேஷ் நடிக்கும் சாம்ராட் அசோகன். யுத்த பேரிகை முழங்கட்டும். அதுவே விரைவில் ஜெயபேரிகையாக மாறி ஒலிக்கட்டும். வெற்றி வெற்றி. அதைத் தவிர இந்த அசோகனின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளே இடம்பெறக்கூடாது. போர் முரசு ஒலிக்கட்டும். அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரகபதாதிகள். புறப்படுங்கள் புறப்படுங்கள். நிறுத்து நிறுத்து. அசோகவர்தனா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்ட நீ எப்போதப்பா இப்படி கொடுங்கோலனாக மாறினாய்? புத்த பிட்சுவே, என்ன சொல்கிறீர் இப்போது? கலிங்கத்தின் மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா? இல்லை இல்லை, யுத்தமே கூடாது என்கிறேன் நான். அதை எவராவது புடவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும். அசோகா, நீ அறியாமல் பேசுகிறாய். கலிங்கம் என்னவோ கீரைப்பாத்தி அளவுள்ள நாடுதான். என்றாலும் அது உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்தது என்பதை மாத்திரம் மறந்து விடாது. அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன். இப்படி அஞ்சா நெஞ்சு படைத்த அசோகவர்தனன் ஆடையிடுகிறான். கோழைகளே, விலகிப் போங்கள்.
ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் ஓடுகளே ஓடிப்போங்கள். வாழ்வா சாவா பார்ப்போம் ஒருகை என்று வெஞ்சினம் கூறும் வீரர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அசோகவர்தனா, அசோகவர்தனா, ஐயோ! ஐயோ! போர், உக்கிரமான போர். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 120 நாட்கள் போர் நடந்தது. கலிங்கம் வீழ்ந்தது, கலிங்கம் வீழ்ந்தது. ஆனால் தாயே, தாங்கள் யார்? என் மகன் இறந்து விட்டார். கதறி கதறி தொண்டை வறண்டு விட்டது. இதோ இருக்கிறது தாயே. இந்த அகால நேரத்தில் மறைந்த என் மகனே வந்து உதவி செய்வது போல் நீ வந்திருக்கிறாய். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகன், சாம்ராஜ்ய வெறி பிடித்த சாம்ராட் அசோகன், எங்கள் வருங்கால சந்ததிகளை வாயில் போட்டு விழுங்கிய வெறி பிடித்த அசோகன், மஞ்சளுமாயிருந்த பெண்களை விதவிகளாக்கி புலம்பி தவிக்க வைத்த அசோகன். ஐயோ, அவசியமின்றி போர் நடத்தி இத்தனை பேரையும் பலி வாங்கி இருக்கிறாயே. உனக்கு ஹிருதயம் என்பதே கிடையாதா? நீ அண்ணன் தம்பி அக்கால் தங்கையோடு பிறக்கவே இல்லையா? நீ மனிதன் தானா? மரத்தினால் செய்த உணர்ச்சியற்ற பதுமையா? ஐயோ, நீ கொலைகாரன், நீ கொலைகாரன், ரத்த வெறி பிடித்த வேங்கீரும் கொடியவன். உன் கையால் தண்ணீர் குடிப்பதை விட சாவதே மேல், சாவதே மேல். சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. துறவியே, ஆந்தையும் வவ்வாலும் அலைகின்ற இந்த நேரத்தில் கழுகும் கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா? ஆமாம், நோயிருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து தேம்பி அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். மூச்சரே, ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் புண்ணாகி இருக்கிறது என் உள்ளம். தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள். அசோகவர்தனா, இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா. கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதால். சத்திரிய குல திலகனே, சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொடு. ஒரே ஒரு முறை சிந்தித்துப் பார், நீ எப்படி பெற்றாய் இந்த கலிங்க பூமியை என்று. அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி 1000 வீரர்களை கொன்று குவித்து அவர்களது விதவை மனைவிமார்கள் அறுத்தறிந்த அழகுமிகு கூந்தலை கயிறாக திரித்து ரத்தம் தோய்ந்த கரங்களால் உன் வெற்றி கொடியை பறக்க விட்டிருக்கிறாய். இதுவா வீரம்? இதுவா வெற்றி? இதுவா விவேகம்? இதுவா மானம்? இல்லை இல்லை, இது அவமானம், அவமானம். மூச்சரே, தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு கல்லெறிந்து குழப்பிவிட்டீர். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது. என் முன் இல்லாதீர், போய்விடும், இந்த இடத்து விட்டு போய்விடும். போகிறேன். ஆனால் அசோகவர்தனா, மறந்து விடாதே, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன, பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு கதவுகள் உடைந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய், மருள் உடைத்தாய்,
ஐயோ, இந்த அநாகரிக மனித பதரின் அற்ப ஆசையால், வெட்டி பித்தத்தால் 100,000 பேர் உயிரை தத்தம் செய்திருக்கின்றனரே. 150,000 பேர் கையிழந்து, காலிழந்து, கண்ணிழந்து, மையெல்லாம் புண்ணடிந்து புலம்பி தவிக்கின்றனரே. என்ன செய்வேன்? என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே. இத்தனைக்கும் காரணம் இந்த வாள். ஆஹா, இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன், எத்தனை இளமிதயங்களை கிழித்தெறிந்திருப்பேன். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை, மடமையிலும் மடமை. ஆமாம், அக்ரோனி கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் தொகையாக அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீழ்த்திய என் வீரவாளே, இனி ஒழிந்து போய் என் முறையை விட்டு. கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே, இனி கலந்து விடு என் அறையை விட்டு. இனி இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகீழாக மாறிவிட்டான். ஏ கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி, உள்ளத்திலே பிட்சுமூர்த்தி. போதி மரத்து புத்தனே, ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று மேதினிக்கு சாற்றிய புத்துலக சித்தனே, எனக்கு நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும், அறம்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். Very good. Thank you. Your acting is very good. Thank you, thank you. தலைவர் பேச போறாரு. ஆமா. அன்புடைய கல்லூரி தலைவர் அவர்களே, மாணவ நண்பர்களே, இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன். அவ்வளவு பிரமாதம், அவ்வளவு பிரமாதம். நாடகத்திலே சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம். அறிஞர் அவர்கள் சொல்வதைப் போல உலக புகழ்பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசை போல் நடிப்பதென்றால் கஷ்டம்தான். ஒருவேளை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசை போல் நடிக்கக்கூடும். தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். நம்ம கிளாஸ்ல வசந்தா இருக்கல, அவன் உன்னை பத்தி என்ன புகழ்ச்சியா பேசுற கணேஷ் இப்படி ஆகி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அம்மா, வெற்றி பாதை திறந்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனடையும் நாள் வந்துவிட்டது. பரீட்சை விரைவில் முடிந்துவிடும். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்க வந்து விடுகிறேன் அம்மா. திகைச்சு போயிருக்கிற, ஒண்ணுமில்லை. இந்த படங்கள்லாம் யாருடையது? ஏன், என் மகனுடையதுதான். உங்க மகனுடையதா? இப்ப அவர் எங்க இருக்கார்? அதை ஏன் கேட்கிற கணேஷ்? 25 வருஷத்துக்கு முன்னாலே அவன் காலேஜில் படிக்கும் போது வேற ஒரு ஜாதி பெண்ணை காதலிச்சு
அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சான். ஏன் நிக்கிற, உட்கார். எனக்கு கொஞ்சம் ஜாதி திமிரு உண்டு, கூடாதுன்னு தடுப்பேன். அன்னைக்கே வீட்டை விட்டு போனவன் தான் இதுவரையிலும் திரும்பவே இல்லை. நானும் எவ்வளவோ தூரம் தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கவே இல்லை. அவன் தாயாரும் அதே ஞாபகமா இருந்து இறந்துட்டான். இப்போ அவன் எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ எதுவுமே தெரியுது. அவருடைய பேர் என்ன? சங்கர். 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 ஏன் சங்கர் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் தான் எங்க அப்பா. சங்கர் உங்க அப்பாவா? சும்மா பேர் கௌரி. கௌரி. அப்போ சங்கர் இறந்து போயிட்டார். சங்கர் இறந்து விட்டாரா? ஐயோ, என் மகன் இறந்து விட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் திரும்பி வரமாட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் வீணாக போயிடுச்சு. கணேஷ், இப்பவே இந்த நிமிஷமே போய் உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வா. அந்த புண்ணியவதியின் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் என் மனசு சாந்தி அடை. சரி தாத்தா. அம்மா, அம்மா, உன் உடம்புக்கு என்ன அம்மா? உன்னை இந்த நிலையில் பார்க்கவா நான் ஓடோடி வந்தேன். எனக்காக உழைத்து உழைத்து முடிவில் உன் உடம்பை தேய்த்துக் கொண்டாயே அம்மா. கலங்காதே கணேஷ், எனக்கு ஒன்றுமில்லை. 2 நாட்களிலே உடம்பு தானாக குணமாகிவிடும். நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்து விட்டாய்? பரீட்சை? அம்மா, இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை. எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன். உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து விட்டது அம்மா. கிடைத்து விட்டதா? ஆமா, என் தாத்தாவை சந்தித்தேன். அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது. அவரை பார்த்தாயா? ஆமம்மா, பார்த்தேன். அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார். அதற்காகத்தானமா வந்தேன். இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே சொல்லி இருந்தால் உன் தந்தையும் செத்திருக்க மாட்டார், நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம். நீ என்னம்மா சொல்லுகிறாய்? நடந்த கதையைத்தான் கண்ணே சொல்கிறேன். இவ்வளவு காலமும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன். எங்கள் கல்லூரி நாட்கள் அவை. நானும் உன் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம், மணந்து கொள்ள விரும்பினோம். ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் உன் தாத்தாதான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார். நாங்கள் சென்னை சென்றோம், பதிவு திருமணம் செய்து கொண்டோம். பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அலைந்தார். அப்போது நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னேனே, அவன் அவரை பார்த்தான். தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான். அந்த வருமானத்திலே சில காலம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது. வணக்கம். நீங்களா? அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாலதான் ட்ரெயினுக்கு புறப்பட்டு போனாங்க. ஆமாமா, நான் தானே அவனை ரயில் எடுத்து வர்றேன். ஆபீஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான பத்திரத்தை இங்க படுக்கை அறையில வச்சிருக்கேன்னு சொன்னா அதை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். படுக்கை அறையிலையா? அவர் அங்க எதுவுமே வைக்கிற வழக்கம் இல்லையே. உங்ககிட்ட சொன்னா தேடி எடுத்து கொடுப்பீங்கன்னு இப்போ ஸ்டேஷன்ல சொன்னானே. அப்படியா? இருங்க பாக்குறேன். என்ன இது? ஏன் இங்கே வந்தீர்கள்? ஏன் கதவை சாத்துகிறீர்கள்? கேள்வி 3, ஆனால் பதில் ஒன்றுதான். இடம் படுக்கை அறை, நேரம் இரவு, இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும். வெளியூரிலே வேலை, படுக்கை அறையிலே பத்திரம். இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி. என் முத்தாரன்,
இந்த 10,000 அச்சாரமாக வைத்துக்கொள். பண்பில்லாதவனே, பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை ஓட்டி விடலாம் என்று நினைக்காதே. கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம். கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள். ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் பேசி அல்ல. கௌரி, கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். நன்றாக சிந்தித்து பதில் சொல். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அப்படி உட்காருங்க. கடல் ஆழத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாளத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடிவதில்லை. கடைந்தெடுத்த உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள். எடுத்துக்கொள்ளும் பாவப்படத்தை. எடுத்துக்கொள். எடோ. போவியே. அவன் போன பிறகு என் கற்பு தப்பியது என்று எண்ணினேன். ஆனால் மறுநாள் என் வாழ்வே பலியாகும் என்று நான் நினைக்கவில்லை. உன் தந்தை வெளியூரில் இருந்து வந்ததும் நடந்ததை சொன்னேன். கதறி அழுதேன். அவர் துடித்தார், துள்ளி எழுந்தார், ஆவேசத்தோடு வெளியே போனார். ஹலோ சங்கர். உதட்டிலே சங்கர், உள்ளத்திலே கௌரி. நட்பு தோல் போர்த்திய காமுகா. சங்கர், நீ என்ன சொல்கிறாய்? நான் சொல்வது விளங்கவில்லையா உனக்கு? என்னை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு நீ என் வீட்டிலே நடத்திய கபட நாடகத்தை இதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? ஊரான் மனைவியிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்தாயா? தாய்க்கும் தாசிக்கு வித்தியாசம் தெரியாத தரதலையே, உன்னை நான் சும்மா விடப் போவதில்லை. சங்கர், மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு. இல்லாவிடில் விலை விபரீதமாக இருக்கும். செய்வதை செய்துவிட்டு என்னை மிரட்டுகிறாயா? ஹலோ போலீஸ். ஆமா, நான் பரவாயில்ல பேசுறேன். எங்க மேனேஜர் குறுக்காக ஷூட் பண்ணிட்டார். ஆமா, நான் உடனே வாங்க. ஆமா, செய்யாத குற்றத்திற்கு சிறைப்பட்டார். அம்மா, போதும் அம்மா, இனி ஒன்றும் சொல்லாதே, போதும். யாரோ ஒரு சண்டாளன் இருக்கிறான். அவன் நம் குடும்பத்தை கெடுத்த சதிகாரன் என்றுதான் இதுவரை பொதுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதுதான் அவன் உன் பெண்ணை பறிக்க முயன்ற காமுகன். அபாண்ட பழி சுமத்தி என் தந்தையை சிறையிலே அடைத்த பழிகாரன் என்று தெரிகிறது. இனி அந்த பாவியை ஒழித்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். என் கண்கள் உறங்கும், என் கண்கள் உறங்கும். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னம்மா இருக்க முடியும்? அது போதும் மகனே, அது போதும். அத்தா, நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து விட்டேன். உங்கள் கண்மணியை வளர்த்து நம் கதையை கூறிவிட்டேன். இனி என் வேலை முடிந்தது. அம்மா, 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 அம்மா. பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாய்,
பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள். வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள். மேதினியில் நாம் வாழ செய்தாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம், சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாய். ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டான். மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாய். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. கணேஷ், உங்க தாத்தாவின் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உங்க அம்மா இறந்து தந்தி வந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்ப இருந்து பேச்சு மூச்சு கிடையாது. அப்படியா? ஆமா. பத்தி எரிஞ்சு பாழா போனவங்க பிரேதமெல்லாம் உயிரோட திரும்பி வந்தா நம்ம பாடு என்ன ஆகும்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா மிஸ்டர் பரோபகாரம்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல பாலு. உனக்கு தர வேண்டிய லாப பணம் ஏராளமா சேர்ந்து போச்சு. அதை எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, அதுவா? அதுக்கு என்ன மெதுவா கொடுங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்னது? ஊர் உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? பரோபகாரம் இப்படி படாடோபமா வாழறதுக்கு பாலுதான் காரணம்,
பாலுவை பிரிச்சுட்டா பரோபகாரம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அது நிஜம்தானே பாலு? இன்னொன்னும் சொல்றாங்க. என்னது? என்ன எப்போதும் உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு உங்க மக பிரேமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி என்ன வீட்டோட வச்சுக்க போறீங்களா? அப்படியா சொல்றாங்க? சொல்றாங்களாவது பல பேர் என்னையே வந்து கேட்கறாங்களே சார். ஆமா, நானும் தான் கேட்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்றது? என்ன சொல்றது? பரோபகாரம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிட மாட்டாரு, நல்லா யோசிச்சுதான் செய்வாருன்னு சொல்ல. கவி பாடுதே புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானது பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ தென்றல் வரும் வரும் தழுவும் தேன் மலர்கள் மனம் வீசும் திங்கள் ஒளி இங்கே வந்து தெள்ள முதாய் பாயும் திங்கள் ஒளி இங்கே வந்து தெள்ள முதாய் பாயும் சங்க தமிழ் பாடி மே மறக்க கூடும் சங்க தமிழ் பாடி மே மறக்க கூடும் பொங்கும் இன்பம் இதிலே இல்லாத ஒன்று இன்று உருவானதே பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானதே பருவம் விரிவானதோ பெண்மை பயிரானதோ ஐயா வராம எங்க போக போறாரு? கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இது என்ன பிரேமா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கம்பெனியை சீல் வச்சிட்டதுனால மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா? இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சட்டம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வீணா கவலைப்படாதே, நான் வர்றேன். அடுத்த முறை உன்னை சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன். அப்பா எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ?
ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளனரியே, ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீட செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே, எப்படி இருக்கிறது சிறைவாசம்? எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை? சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயா கணேஷ்? நீ அறியா சிறுவன், தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய். மரியாதையாக என்னை விட்டுவிடு, இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும். விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொலியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம். அதனுடைய பலன்தான் இது. பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும், வானகமே இடிந்து வீழ்ந்தாலும், எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே. இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது. ஏன் முடியாது? என் மகள் இருக்கிறாள் வெளியே. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கியே தீர்வாள். பழி வாங்கியே தீர்வாள் கணேஷ். புலிக்குட்டியை பழிவாங்க புள்ளிமானா? உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா? சபாஷ், உன்னுடைய ஆண்மையே ஆண்மை. இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள். இந்தா பெற்றுக்கொள். விளையாடாது. வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்துவிட்டு பேசு. 2ல் 1 பார்த்து விடுவோம். வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா, சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம். அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும். பரிதாபப்படுகிறேன். என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு. நாளை சந்திப்போம். கணேஷ், கணேஷ், கத்து, நன்றாக கூக்குரல் எழுப்பு. உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது. உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உன் முகார் எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது. 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன். என் அன்னை எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன். பூரிப்படைய போகிறேன். மாலை 7 மணிக்கு கணேஷை சந்திக்க வேண்டும். ஹலோ, மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஏய், என்ன உளற? யார் நீ? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா இல்லையா? கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே. தீங்கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே,
நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. மலர்ந்தாடும் இன்பச் சோலை மலர்ந்தாடும் இன்பச் சோலை மனம் மகிழும் பொன்னான வேளை. அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இன்ப ராஜா. அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இன்ப ராஜா. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. அழகாய் நின்றாடும் மானே அழகாய் நின்றாடும் மானே உன் மொழியே சங்கீதம் தானே. அன்பின் உருவே மோகன நிலவில் அமர காவியம் பாடி ஆடுவோமே. ஓ அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே. அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே. காதல் இல்லாத வாழ்வே நிலாது கண்ணா என் ஆவி நீயே. காதல் இல்லாத வாழ்வே நிலாது கண்ணா என் ஆவி நீயே. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. கல்லுடைக்கும் கனவானே, 7 ஆண்டு கால சிறை வாழ்வில் 7 நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. அதற்குள் சோர்ந்து விட்டீரே. சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ், அணுவணுவாக செத்துக் கொண்டே இருக்கிறேன். சிந்தித்துப்பார், 7 ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன்? அதற்குள் என் கௌரவம் மண்ணாகிவிடுமே, என் வியாபாரம் அழிந்து விடுமே. ஐயோ, என் மகள் பிரேமா பிரேமா 7 ஆண்டுகள் எப்படித்தான் உன்னை பிரிந்திருப்பேன்? இப்படித்தான் 1000 முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை. ஐயோ, என் மனைவியை அனாதை ஆக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்கிறேனே, அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை. அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு? அந்த வேதனை காட்சி புறப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு? வேண்டாம் கணேஷ், வேண்டாம். நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது. என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலேயே வளர்ந்தவள். நான் இல்லாவிட்டால் அவள் செத்து விடுவாள். கணேஷ், கணேஷ், உன் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு. நன்றாக நடிக்கிறார். உன் மகள் பிரேமா என்ன விரலை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையா? அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு. பாலு, அதனாலதான் கவலைப்படுகிறேன் கணேஷ். பாலை பூனைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறேன், பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொள்ளிக்கட்டையை வைத்திருக்கிறேன். கணேஷ், பாலு குடியவன், அக்கிரமக்காரன், கொலைகாரன். உன்னை விடவா? உண்மைதான் கணேஷ், என்னை விட அவன் கொடியவன். நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு, அவனோ உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு பொய்கை. நான் சாதாரண தேள், அவனோ கருந்தேள். கணேஷ், எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியே ஆக வேண்டும். கவலைப்படாதே, கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார். என்ன, நீயா? இந்த கணேஷ் இல்லை, அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன். என்னன்னா, அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. உன் தலையில இடி விழுற மாதிரி கிடைச்சது. என்னன்னா இப்படி பேசுறீங்க? நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்திய பாலு, அதான் பழம் செருப்பு.
அவன் பரோபகாரன் டாக்டர் பிரேமாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். பனை மரத்துல தேடு கூட்டி தென்னை மரத்துல அண்டை கட்டினாப்புல அவன் ஒன்ன லவ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போறான். நிஜமாவா? யார் சொன்னாங்க? அவங்க வீட்டு வேலைக்காரங்க தான் சொன்னாங்க. இந்த 4-5 நாள்ல கல்யாணம் கூட நடக்க போகுதான். ஐயோ, அப்ப எங்கேது? அதோ கதிதான். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அவர் நல்லவர் அப்படி இப்படி பிரமாதமா பேசுன. இப்ப பாத்தியா? வழியில போற பூரான காதை எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குறையுதுன்னா என்ன பண்றது? இது என்ன சாதாரண மேட்டரா? அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடியே 1000 தடவை 1000 டைம்ஸ் யோசனை பண்ணிருக்கணும். தங்கச்சி நீ திங்க் பண்ணிருக்கணும். அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். குட் மார்னிங். பிரேமா, சாப்பிட்டு பிரேமா, உலகத்தில் எல்லோரும் சாப்பாடு கிடைக்கவில்லையே என்பதற்காக அழுவார்கள். நீ சாப்பிடுவதற்காக அழுகிறாயே. இல்லையத்தா, நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் வேதனையாக இருக்கும். அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்கும். பிரேமா, உன் அப்பா கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவர் கிடைக்கும் வரை உனக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கலாகாது என்று நான் வெளியேறிவிட்டேன். இது தவறா பிரேமா? இல்லையத்தா, என்னை அறியாமல் நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. நீ சாப்பிட்டால் தான் உன்னை மன்னிப்பேன். பிரேமா சாப்பிட்டாளா? எங்க இருக்க? என்ன பிரேமா, இன்னும் சாப்பிடவில்லை? அப்பாவை பற்றி ஏதாவது தகவல்? ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவருக்காகத்தானே அலைந்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். பிரேமா, ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்கும் இடம் சொல்லாமல் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன். அப்பா இருக்கும் இடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாது? தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள். பிறகு அவரை என்ன செய்தீர்கள்? வாழைத்தண்டை ஒடிப்பது போல அவர் கழுத்தை ஒடித்து விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரனு போல் தலை வேறு உடல் வேறாக வெட்டி கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள். அவர் பிணமாகி இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதைத்து இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அன்னையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா?
தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் அறுசுவையுண்டியும் அருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் உமது ஆகாரத்தை. கூழ வேண்டாம் கணேஷ். என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவிடு. 7 ஆண்டுகள் என்று மறுபிறப்பு என ஒன்று இருந்தால் 7 ஜென்மத்துக்கு உன் கைதியாகவே வாழ்கிறேன். உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டி கணேஷ். கணேஷ், என்னை பார் கணேஷ். உன் தாயிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டான். உன் தகப்பன் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாகிவிட்டான். நான் புது பரோபகார். கணேஷ், என்னை பார், நான் புது பரோபகார். பேருக்கேற்றபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தகையால் என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ், கணேஷ், போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள். நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோரப்பிடியிலே சிக்கியிருந்தால் எப்பாடுபட்டாவது அவளை விழிக்க துடிக்க மாட்டாயா? கணேஷ், கணேஷ். பிரேமா, என் தங்க விக்கிரகமே, உன்னை இந்த கொலைகாரன் என்ன பாடுபடுத்துகிறானோ, என்னென்ன சித்திரவதைகள் செய்கிறான். என்ற நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாத நானாகும் அர்த்தம் இல்லை. இல்லை, நான் பாவி கொலைகாரன். என்ன என்ன பிரேமாவா? பாதாளச்சிறையா? பார்த்துட்டா? எங்க இருக்கா? பிரேமா, பிரேமா, கதவை திற. ஏன்? எதற்காக? சொல்லுகிறேன், கதவை திற. முடியாது, திறக்க முடியாது. இப்போது இங்கு என்ன நடந்து விட்டது? ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்? இனியும் என்ன நடக்க வேண்டும்? தாலி கட்டிய மனைவியை பாத தூசியினும் கேவலமாக நடத்தினீர்கள். வேலைக்காரியை கொண்டே உங்கள் வீட்டுக்காரியை அவமானப்படுத்தும்படி உத்தரவு போட்டீர்கள். இதை விட வேற என்ன நடக்க வேண்டும்? இது வீடல்ல, பயங்கர விலங்குகள் உலவும் காடு. இது காடு. தவறு பிரேமா, நடந்ததெல்லாம் தவறு. கதவை திற. போதும், நடந்ததெல்லாம் போதும். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். இந்த அறையிலாவது என்னை சுதந்திரமாக இருக்க விடுங்கள். போங்கள், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். பிரேமா, ஆரம்பமாகிவிட்டது பாலுவின் திருவிளையாடல்கள். இனிமேல் இந்த மொட்டை கடிதம் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்த்து விடுகிறேன்.
சாப்பிட்டாளா? காலையில சாப்பிடல? சாப்பிடாம செத்து போறாளா? எங்க இருக்கா? பூட்டிட்டு இருக்கல? என்ன வேண்டும் உங்களுக்கு? நீ சாப்பிட வேண்டும். கோபம் என் மீதா, சாப்பாட்டின் மீதா? நான் சாப்பிட மாட்டேன். அதில் கூட ஏதோ விஷம் கலந்திருப்பீர்கள். சச்ச, என்ன வீண் கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறாய்? உன் ஆசை கணவன் அழைக்கிறேன், கதவை தர. ஏன் பொய் சொல்கிறீர்கள்? என்னை ஆசையோடு காதலித்தா கல்யாணம் செய்து கொண்டீர்கள்? இல்லை, என்னை ஏமாற்றி விட்டீர்கள். அப்பாவை சிறை வைத்தது போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளையும் சிறை வைக்க வஞ்சகம் செய்து விட்டீர்கள். இல்லை பிரேமா, இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் சொல்வதை கேள். இனியும் கேட்க நான் தயாராக இல்லை. உங்கள் செயலிலும் இந்த வீட்டிலும் ஏதோ மர்மம் இருக்கிறது. நீங்கள் என்னை கொலை செய்ய போகிறீர்கள். அதற்காகத்தான் என்னை இங்கு தந்திரமாக அழைத்து வந்திருக்கிறீர்கள். பிரேமா, வேண்டாம் அத்தா, வேண்டாம். என் கணவருக்கு கொலைகாரர் என்ற பழி ஏற்பட வேண்டாம். நானே சாகிறேன். அன்னாகாரம் தீண்டாமல் பட்டினி கிடந்து குடல் கருகி சாகிறேன். அனாதை பிச்சைக்காரி போல் அனுதினமும் சாகிறேன். என்னால் நீங்கள் கொலைகாரராக வேண்டாம். என் கணவர் கொலைகாரர், கொடுமையாளர், காட்டுமராண்டி என்று ஊரும் உலகம் பேச வேண்டாம். நானே சாகிறேன், நானே சாகிறேன் அத்தா, நானே சாகிறேன். பிரேமா, பிரேமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ போய் சாப்பிட்டு தூங்கு போ. அம்மா, பரோபகாரம் தான் செய்த பாவத்திற்காக உலகில் எவ்வளவு தொல்லைகள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் அனுபவித்து விட்டான். அதற்காக உனக்கோ எனக்கோ ஒரு தீங்கும் செய்தறியாத பிரேமா ஏனம்மா நடைப்பணமாக வாழ வேண்டும்? அவளும் உன்னைப் போல ஒரு பெண்ணல்லவா? ஐயோ அம்மா, பழிவாங்குவதற்காக வளர்த்தாயே, அப்போதே என்னை பண்பேதும் அறியாத ஒரு காட்டு மிராண்டியாக வளர்த்திருக்க கூடாதா? என்னை ஏன் படிக்க வைத்தாய்? பண்புகளை உணர வைத்தாய்? இல்லை, இல்லை, நீ அப்படி நினைக்கவில்லை. நான் தான் தவறுதலாக அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன். குற்றவாளிகளை திருத்துவதுதான் தண்டனையின் நோக்கம். பரோபகாரம் திருந்திவிட்டான். இனி அவன் சிறையில் இருக்க வேண்டியதில்லை. நீ உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பாய். அவனை விடுதலை செய்து விடுகிறேன். உன் அனுமதியோடு நான் அவனை விடுதலை செய்து விடுகிறேன். என்ன, பரோபகாரத்தை கணேஷ் கொலை செய்து விட்டாரா? தேன்மொழி, நான் திரும்பி வரும் வரை ஒரு துரும்பு கூட இங்கிருந்து அசையக்கூடாது, தெரியுமா? வீட்டுக்குள் யாரையும் விட்டு விடாது.
என்ன பிரேமா இதெல்லாம்? இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கணேஷ், காரணமாகத்தான் தேடி வந்திருக்கிறோம். முதலில் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். நீர் பரோபகாரத்தை உமது எதிரியாக கருது உண்டா? நோ. சட்டத்திற்கு விரோதமாக அவரை உமது பாதாளனில் பூட்டி வைத்தது உண்மைதானா? இல்லை. அவரை தாங்க முடியாத தொல்லைக்கும் சித்திரவதைக்கும் ஆளாக்கியது கிடையாது. பொய், பொய், 100க்கு 100 பொய். எங்கே என்னை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் என் தந்தையை இந்த வீட்டின் கீழே இருக்கும் சிறையில் அடைத்து வைக்கவில்லை. அவர் மனம் புண்பட வேண்டும், அவர் குலம் பூண்டோடு அழிய வேண்டும் என்பதற்காகவே என்னை நீங்கள் மணந்து கொள்ளவில்லை. பிரேமா, ஆஹா, அதட்டல், உருட்டல், மிரட்டல், இவைகளுக்கெல்லாம் நான் பயந்து நடுங்கி வாழ்ந்த காலம் மலையேறிவிட்டது. அதிகாரி அவர்களே, இவர்தான், இந்த பொல்லாதவர் தான் என் தந்தையை பூட்டி வைத்தார். உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். அதை அறிந்த இவர் நேற்று திடீரென்று என் தந்தையை கடத்தி விட்டார். யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது கொண்டு போய் அவரை கொலை செய்திருக்க வேண்டும். கேளுங்கள் இவரை, நீங்களே கேளுங்கள். மிஸ்டர் கணேஷ், உங்கள் மனைவியே உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது இனியும் சமாளித்து பயனில்லை. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? என்ன சொல்கிறீர்? ஒப்புக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். அவனை கொலை செய்யவில்லை என்பதை தவிர மனத்தையுமே ஒப்புக்கொள்கிறேன். பரோபகாரத்தை படாத பாடுபடுத்தினேன். பட்டுமத்தையிலே படுத்து புரண்ட அவனை இருட்டு சிறையிலும் ஈரத்தரையிலும் உடல வைத்தேன். ஏன்? எதற்காக? கடமையை ஆற்ற வந்திருக்கும் கனவான்களே, நீங்கள் இதுவரை குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்துத்தான் அனுபவம் பெற்றிருப்பீர்கள். ஆனால் இன்று அவன் இருதயத்தை தெரிந்து எதற்காக அந்த குற்றத்தை செய்தான் என்ற சோக வரலாற்றை தயவு செய்து கேளுங்கள். என் பிரியமுள்ள பிரேமா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் தந்தை உத்தமன், சத்தியம் தவறாதவன், ஊருக்கு உழைப்பவன் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல பிரேமா. பரோபகாரம், குதூகலம் நிறைந்திருந்த என் குடும்பத்திலே கொடுமை தலைவிரி கோலமாய் தாண்டவமாடச் செய்த கொலைபாதகன், கொடும்பாவி. ஆமாம் பிரேமா, சொல்லுவதற்கு நான் கூசுகிறது, நினைப்பதற்கே நெஞ்சம் கூறுகிறது. என் தந்தை ஊரில் இல்லாத சமயம் என்னை பெற்றெடுத்த மாதாவையும் தந்தை கற்பழிக்க முயன்றான் பிரேமா, கற்பழிக்க முயன்றான். புத்திமான், கல்விமான், நீதிமான் என்றெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த உன் அப்பாதான் மறுநாள் நியாயம் கேட்க சென்ற என் அப்பாவை பொய்க்குற்றம் சுமத்தி சட்டத்தை வளைத்து சிறைச்சாலைக்கு அனுப்பினான். அது மட்டுமல்ல, என் தந்தை சாவதற்கும் காரணமாயிருந்தான். ஆமாம் என் கண்ணே, என் தந்தை மாண்டார் உன் தந்தையார். அந்த இள வயதிலே, உன்னை போன்ற மங்கை பருவத்திலே, கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குழலையும் யாழையும் வெல்லும் பிள்ளை கனியமுதின் மழலை மொழி கேட்டு பிறவி பயனை அடைந்திருக்க வேண்டிய அந்த இன்பகரமான நேரத்திலே என் தாய் பொட்டிழந்தாள், பூவிழந்தாள், பொலிவிழந்தாள், ஐயோ வாழ்வையும் இழந்தாள். ஆனால் கொண்ட குறிக்கோள் ஒன்றை மட்டும் இழந்தாள் இல்லை. எனக்கு பாலூட்டும் போது பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து ஊட்டினாள். என்னை தொட்டிலே இட்டு தாளாட்டும் போது அதே கருத்தரை பாட்டாக கொண்டு பாடி காட்டினாள். நான் வளர்ந்தேன், பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே வளர்ந்தேன். இறுதியில் என் அன்னை சாகும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து, பரோபகாரத்தால் உன் தந்தை 7 மாதங்கள் சிறையில் வாடினாரடா என் கண்ணே, அதை போல் நீ வைக்கும் சிறைச்சாலையில் அவன் 7 வருடங்கள் வாட வேண்டும், வதங்க வேண்டும், துடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு விட்டு கண்ணை மூடினாள் என் அன்னை. நீ சொல் பிரேமா, நீங்கள் சொல்லுங்கள் அதிகாரிகளே, பெற்ற தாயைப் போல் இந்த உலகத்தில் கண் கண்ட தெய்வம் வேறு என்ன இருக்கிறது? அந்த தெய்வமே எனக்கு ஆணையிட்டு விட்டது. பிறகு நான் யார் பட வேண்டும்? எதற்காக நான் தயங்க வேண்டும்? பரோபகாரத்தை தேடினேன், கண்டுபிடித்தேன், பழிவாங்கினேன்.
செய்து விட்டேன். உங்களை தவறாக புரிந்து கொண்டு மாபெரும் தவறு செய்து விட்டேன். என்னப்பா உங்கள் குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய கொடுமை இழைத்திருக்கிறார் என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை அத்தான். இதுவரை எனக்கு தெரியவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் அத்தான். எழுந்து. நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? உனக்கு தெரியாதா பிரேமா, இந்த உலகம் ஒரு பைத்தியக்கார விடுதி. அதில் பண பைத்தியம், காம பைத்தியம், பக்தி பைத்தியம், இப்படி பல ரகம். அதிலே நான் தாய்பாசம் என்னும் பைத்தியத்தால் தாக்கப்பட்டு அலைந்தேன். நேற்று உன் அப்பாவை விடுவித்து அவரிடம் நான் தான் உமது மருமகன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்து ஓடினேன். ஆனால் அதற்குள் அவர் தப்பிவிட்டார். எப்படியோ தப்பிவிட்டார். இந்த மோதிரம் யாருடையது என்று கூற முடியுமா அம்மா? இது என் அப்பாவுடையதுதான். சரி, இந்த கடிதங்கள்? இவையும் என் அப்பாவின் பெயருக்கு வந்தவைதான். சாரி மிஸ்ஸஸ் கணேஷ். ஒரு அதிர்ச்சியான செய்தியை தாங்க மனதை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்டு விட்டார். அவருடைய பிரேதத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் அது அழுகி விட்டது. இருக்க முடியாது, இருக்க முடியாது. பிரேமா, உன் அப்பா சாகவில்லை. அதிகாரி அவர்களே, நான் சொல்வதை நம்புங்கள். நேற்றிரவு கூட நான் பரோபகாரத்தை உயிரோடு பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்க அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்க முடியும்? அப்படியே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரேதம் இதற்குள்ளாக எப்படி அழுகி இருக்க முடியும்? எப்படி நம்ப முடியும் மிஸ்டர் கணேஷ்? பரோபகாரம் உம்மால் கடத்தி வரப்பட்டவர். அவரே இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நாங்கள் உம்மை சந்தேகிக்கிறோம். இல்லை இல்லை, பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை. இருக்கலாம் மிஸ்டர் கணேஷ். நாங்கள் கடமையை செய்ய வேண்டும். சொல்ல வேண்டியதெல்லாம் நாளை வழக்கு மன்றத்தில் சொல்லுங்கள். வாருங்கள் ஸ்டேஷனுக்கு. ஐயோ வேண்டாம் அதிகாரி அவர்களே, அவன் நிரபராதி. இதோ குற்றவாளி நான் இருக்கிறேன். என்னை கைது செய்யுங்கள். தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்துவிட்ட கொலைபாதகி நான் இருக்கிறேன். அவரை விட்டு விடுங்கள். என்னை கைது செய்யுங்கள். கமான் மிஸ்டர் கணேஷ். தங்கச்சி, சங்கை தெரியுமா உனக்கு? என்னன்னா? நம்ம பரோபகார கொலை சம்பந்தமா கணேச அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அந்த ஊமை பொண்ணையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அப்போ கணேச தூக்குல போட்டுருவாங்களாண்ணா? அட நீ ஒண்ணு, கணேஷ் சொல்ற மாதிரி அது ஒரு அநாத பணமா இருந்தா பரிசோதனைக்கு அப்புறம் விடுதலை செஞ்சுட்டு போறாங்க. விடுதலை? பிரேதத்தை அப்புறப்படுத்தி விட்டால், உண்மையை மறைத்து விட்டால் ஜெயம் நமதே, நமதே ஜெயம். ஜெனரல் ஆஸ்பத்திரியில் தீ விபத்து. பிரேத பரிசோதனை கட்டிடம் தீக்கிரையான மாயம். பரோபகாரத்தின் பிரேதம் என்று போலீசாரால் கருதப்பட்டு இன்று பரிசோதனை செய்வதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குலைந்த பிரேதமும் தீக்கிரையானது. பரோபகாரம் கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு இருந்த முக்கியமான ஆதாரம் இந்த பிரேதம்தான். இதோ பாருங்கள் அத்தா, நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்க இருந்த அந்த பிரேதம் கூட பஸ்மம் ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம நல்ல காலம் தான். பைத்தியக்காரி, நல்ல காலம் இல்லை, அழிவு காலம் என்று சொல்றோம். ஏனத்தா? உன் தந்தையை நான் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஒரே அத்தாட்சியாக இருந்தது அந்த பிரேதம் தான். இப்போது அதுவும் அழிந்து விட்டதென்றால் நமக்கு ஆபத்து பிரேமா, நமக்கு ஆபத்து. இப்ப நாம என்னத்தான் செய்யறது? கவலைப்படாதே, உண்மை என்றுமே தோற்றதில்லை. அம்மா, டைம் ஆச்சு. ஓ சுந்தரி, நீயா? ஆமாக்கா, 2-3 நாளா உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. நேத்து ராத்திரி தான் அவர் ஊருக்கு போனாரு. உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இந்த சமயத்துல ஆறுதல் சொல்ல நீ ஒருத்தியாவது இருக்கிறேன்னு சந்தோஷப்படுற சுந்தரி. கவலைப்படாதீங்கக்கா, இன்பம் தனியா வரும், துன்பம் துணையோடு வரும்னு பழமொழி சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல சரியா போச்சு. ஆமா, அது என் விதி பயன். அதை மதியால மாத்த முடியுங்கிறதுலதான் வாழ்க்கையோட வெற்றியே அமைஞ்சிருக்கு. அக்கா, இந்த வழக்கு முடிஞ்சு நீங்களும் உங்க கணவரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இங்கே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சுந்தரி.
நீரை கண்ணீர் வடிக்கும் போலி முதலை போன்றவர் நீர். இப்போது கரையிலே கடத்தப்பட்டிருக்கிறீர். தெரிந்து கொள்ளும் பரோபகாரம் இனி உண்மை நாய் கூட இழுத்துச் செல்லும். அதனால் தான் நீயும் என்னை இழுத்து வந்திருக்கிறாயா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பார்கள். இதனால் வரை தலைமறைவாயிருந்தீர், தப்பித்தீர். இந்த இடைக்காலத்தில் உமது மகளுக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டீரா? என்ன நேர்ந்தது? எந்த கொடுமைக்காரன் உண்மை சிறை வைத்திருந்தானோ அதே கொடுமைக்கார கணேஷ் உன் மகள் கழுத்திலே தாலி கட்டியிருக்கிறான். இல்லை இல்லை, தூக்கு கைக்கை மாட்டியிருக்கிறான். பரவாயில்லை, உன்னிடமிருந்து அவள் தப்பித்தாளே, அதுவே போதும். குறும்புக்கார கிழவர் கணேஷ் இப்போது பிரேமாவுடன் பள்ளி அறையிலே இல்லை, குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறான். குற்றவாளியாகவா? ஆம், பாதாள சிறையிலிருந்து பரோபகாரம் தப்பிச் செல்லவில்லை, கணேசனால் படுகொலை செய்யப்பட்டார் என்று வளர்ந்து கிளப்பிவிட்டு எல்லோர் கண்களையும் ஏமாற்றி விட்டேன். இப்போது நீர் இறந்த மனிதர், பரோபகாரம் இறந்த மனிதர். பாவி, பிரேமா உனக்கு என்னடா கெடுதல் செய்தார்? அவள் வாழ்வையே பாழாக்கி விட்டாய். என்னை விட்டுவிடு, நான் அவளை பார்க்க வேண்டும். என்னை விட்டுவிடு. விட்டு விடுகிறேன், ஆனால் இப்போது இல்லை. விசாரணை முடிந்து கணேஷ் தூக்கிலே தொங்கும் போது, விதவையான உமது மகள் அவனுக்காக கதறி அழும்போது உம்மை விடுதலை செய்கிறேன். அந்த காட்சியை கண்டு கழிக்க. கோத்தார் அவர்களே, இதோ குற்றவாளி குண்டிலே இருக்கும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரத்தை படுகொலை செய்து பிரேதத்தை கிணற்றிலே போட்டார் என்பதை இதுவரை போதுமான சாட்சியங்களோடு திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறேன். ஜூரர் ஸ்தானத்திலே இருக்கும் கனவான்களே, இது போன்ற கொடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை போன்ற சட்டம் விதித்திருக்கும் கடுமையான தண்டனையை விதிக்காவிட்டால் சமுதாயத்திலே சலக்கர்களின் தொகை மறைந்துவிடும், சண்டாளர்களின் தொகை பெருகிவிடும். எனவே நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், உகந்த முறையில் தீர்ப்பளித்து இந்த நாட்டு நீதியை நிலைநிறுத்துங்கள், நேர்மையை நிலைநிறுத்துங்கள். மிஸ்டர் கணேஷ், வக்கீலின் துணையின்றி நீரே உமக்காக வாதாட இருப்பதா உம்மிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பரோபகாரத்தை நீர்தான் கொலை செய்தீர் என்ற குற்றச்சாட்டிற்கு என்ன சமாதானம் கூறப் போகிறீர்? புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? சொல்லியதையே திரும்பவும் சொல்லுகிறேன். அடிமேல் அடி கொடுத்தால் அம்மியும் நகரம் என்ற அசட்டு தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. அப்படியாவது இங்கு வீட்டிற்கும் மேன்மைக்குரியவர்கள் உண்மையை உணர மாட்டார்களா என்ற நப்பாசியின் பெயரில் கூறுகிறேன். பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை. இதை நிரூபிப்பதற்கு உம்மால் சாட்சியம் காட்ட முடியுமா? சாட்சியம்? என் மனசாட்சி அல்ல, அது வேறொரு சாட்சியம். சாட்சிக்கு நான் எங்கு போவேன்? துலாக்கோல் நிலையிலிருந்து நீதி வழங்கப் போகும் தூய்மையாளர்களே, பரோபகாரத்தை என் வீட்டு பாதாள சிறையிலே வைத்து பூட்டியதென்னவோ உண்மை. இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நான் அவரை கொலை செய்தேன் என்பதை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும்? அதை எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு கணம் எண்ணி பாருங்கள். பிறகு என் மனோநிலையை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள், நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். மிஸ்டர் கணேஷ், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்காது. உமது வாதம் பிரத்யட்சமானதாக இருக்க வேண்டும். உமது பாதுகாப்பில் இருந்த பரோபகாரத்தை நீர் கொலை செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆனார், எங்கே போனார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னை எதிரியாக நினைத்துக் கொண்டு என் பாதுகாப்பிலே இருந்த பரோபகாரம் திடீரென மறைந்து விட்டார். கனம் கோட்டார் அவர்களே, இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னை பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரோபகாரம் ஒரு அழுகி போன பிரேதத்தை கண்டெடுத்து அதை என் வீட்டு கிணற்றுக்குள்ளே ஏன் போட்டிருக்க கூடாது? அது மட்டுமல்ல, பிரேதம் யாருடையது என்று பரிசீலனை செய்வதற்கு முன்பே திடீரென பிரேத கிடங்கு பற்றி எறிந்திருக்கிறது. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டும்? அந்த பிரேதம் பரோபகாரத்தினுடையதுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான் தூக்கிலே தொங்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது? யோசியுங்கள் கோட்டார் அவர்களே, யோசியுங்கள். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளி குளிப்பணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார். நான் மீண்டும் திட்டவட்டமாக கூறுகிறேன், ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத கிடங்கு பற்றி எறிந்ததற்கு காரணம் தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து தானே தவிர மற்ற எந்த நாச வேலையும் அல்ல. இது குறித்து நான் சமர்ப்பித்த ஃபயர் ஆபீசரின் அத்தாட்சியை கனம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஐ அட்மிட் யுவர் பாயிண்ட். மிஸ்டர் கணேஷ், நீர் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. அது கிடக்கட்டும். அப்படியானால் நீர் இன்னும் பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் கருதுகிறீரா? ஆமாம் கோட்டார் அவர்களே, நிச்சயமாக பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். வேண்டுமானால் ஒரு 10 நாட்களுக்கு என்னை பரோலில் வெளியே அனுப்பி வையுங்கள். அந்த பரோபகாரம் பாதாளத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு. மிஸ்டர் கணேஷ், இதை தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது நீர் சொல்ல வேண்டி இருக்கிறதா? நான் சொல்ல வேண்டியதா? இதுவரை நானா பேசினேன்? உள்ளுக்குள்ளே இருக்கும் என் மனசாட்சியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என் நாக்கை கடன் கொடுத்து பேச வைத்தேன்.
என் உள்ள துடிப்புகளை எல்லாம் ஒலியலைகள் ஆக்கி உங்கள் முன் முழக்கமிடச் செய்தேன். என்ன செய்வது? சந்தர்ப்பம் பல சமயங்களில் சூழ்ச்சிக்காரர்கள் சொற்படியெல்லாம் ஆடும் விலைமாதாக இருக்கிறது. ஆனால் என் போன்ற ஏதுமறியாதவர்கள் எப்பொழுதாவது ஒரு முறை அழைத்தாலோ எட்டி உதைக்கும் கற்புக்கரசியாக திடீரென மாறிவிடுகிறது. நான் குற்றவாளி அல்ல கோட்டார் அவர்களே, நான் குற்றவாளி அல்ல. இத்துடன் கோர்ட் கலைகிறது. வழக்கை நாளை காலை 11 மணி வரை ஒத்தி வைக்கிறேன். நேற்று ராத்திரி நாங்க 2 பேரும் ஒன்னாத்தான் படுத்திருந்தோம். பொழுது விடிஞ்சு பார்த்தா பிரேமாவை காணோம்னா. எங்க போயிருக்கோம்? ஒருவேளை கணேச பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்குமோ? இருக்கலாம். இல்லாட்டி கேஸ் விஷயமா வக்கீல கூட பார்க்க போயிருக்கலாம். கரெக்ட். காவேரி, நேர வக்கீல் வீட்டுக்கு போய் பிரேமா இருக்கான்னு பார்த்து வா. நீ வீட்டை பத்திரமா பார்த்து தங்கச்சி. நீ எங்க நான் போற? ஜெயிலுக்கு போறமா? பிரேமா அங்க இருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பரோபகாரம்? நன்றாக யோசனை செய்தீரா? என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்? ஊமை வேஷம் போடும் முதிய மரமே, பேசினா பேசு. எங்கே இருக்கிறது பணம்? இருக்கிறது. எங்கே எங்கே? பேங்க்ல போய் கொள்ளையடி கிடைக்கும். சாக போகும் சமயத்திலும் கிண்டல் பேச்சா? பரபகாரம். இப்போது நீ ஒரு கோரமான காட்சியை காணப் போகிறாய். தயார் செய்து கொள்ளும் கண்களை. பிரேமா, பிரேமா, இப்போது என்ன சொல்கிறீர்? எங்கே இருக்கிறது பணம்? சொல்லாதீர்கள் அப்பா. ஒரு அயோக்கியனின் மிரட்டலுக்கு பணிந்தோம் என்பதை விட அவன் கையால் சாவதே மேல். பேசாமல் இருங்கள் அப்பா. இவனால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து விடுவோம். ஆஹா, வீர உரை நிகழ்த்திய ஏ வெண்புறாவே, இதோ நான் தரும் பரிசையும் பெற்றுக்கொள். பிரேமா, பாலு, பாலு, அடிக்காது, என் கண்மணி அடிக்காது. பாலு, பாலு, இங்க வா, நான் உண்மை சொல்றேன். பாலு, இங்க வா, நான் சொல்றேன், வா, அடிக்காத. இப்போதுதான் புத்தி வந்ததா? சொல் சீக்கிரம். சொல்லிவிட்டார். என் மகளை விட்டு விடுவாய் அல்லவா? சத்தியமாக விட்டு விடுவேன். சொல்லும் சீக்கிரம். என் கட்டிலில் ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அதில் தான் இருக்கிறது பணங்கள். எங்கே சாவி? இதோ. எங்கே? சொல். கொடுத்தால் என் மகளை விட்டு விடுவாய் அல்லவா? அதற்குத்தான் முன்பே வாக்குறுதி அளித்தேன். இதோ என் கையில் இருக்கும் தாயத்தில் இருக்கிறது. எடுத்து. என்னை லட்சாதிபதி ஆட்சிய சின்னம் சேர தெரிந்து போறேன். நீ வாழ்க. வருகிறேன் பெரியவரே. பாலு, என் மகளை விட்டு விடுகிறாய் அல்லவா? பணம் கைக்கு வரட்டும். துரோகி, துரோகி, செண்டா. பிரேமா அறியாமல் பெற்ற தகப்பனையும் தாலி கட்டிய கணவனையும் பிரித்து தவித்துக் கொண்டிருக்கிறார். என்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அவள் தலையில் இடிய போடாதீர்கள். இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் இருந்த இடத்திலேயே வைத்து விடுங்கள். இது என்னுடைய பணம், எனக்கு சேர வேண்டிய பணம். ஏமாற்றி விட்டான் பரோபகாரம்.
அதை எடுத்து செல்கிறேன் சாமர்த்தியமாக. தடுப்பதற்கு நீயா? வழியை விடு. விடமாட்டேன். பிரேமா திரும்பி வரும் வரை இந்த பணத்திற்கு பொறுப்பாளி நான். பெட்டியை கீழே வைத்தால் நான் வழி விடுவேன். சுந்தரி, அத்தான் சுந்தரி, புரியாமல் உளராது. இப்பொழுது பணம் யாருக்கா? உனக்கா? நாளையிலிருந்து நீ ஒரு லட்சாதிபதியின் மனைவியடி, லட்சாதிபதியின் மனைவி. ஐயோ, அந்த பட்டம் வேண்டாம் எனக்கு. நான் சொல்வதை கேளுங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு லட்சியங்கள் வேண்டாம் அத்தான், நல்ல லட்சியங்கள் தான் வேண்டும். உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த திருட்டு தொழிலை விட்டு விடுங்கள். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். இந்த பணத்தை தொடாதீர்கள். அது விஷம், விஷம். இவள் பெரிய காரைக்கால் அம்மையா உபதேசம் செய்ய வந்து விட்டாள். சுந்தரி, இப்போது நகர்கிறாயா இல்லையா? முடியாது. வேண்டுமானால் என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மீது நடந்து செல்லுங்க. அப்பா, எப்படி நீங்கள் அந்த பாதாள சிறையில் இருந்து தப்பினீர்கள்? எப்படி இந்த பொல்லாதவன் கையில் சிக்கினீர்கள்? அது பெரிய கதை பிரேமா. கணேஷ் முட்டாள்தனமா என் கையில் ஒரு சுத்தியை கொடுத்து விட்டான். அதன் மூலமாகத்தான் நான் தப்பி வந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு உன்னை பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது பாலு பின்புறமாக என்னை தாக்கி சிறைப்படுத்தினார். பிரேமா, இனி தாமதிக்காது. அந்த செண்டால் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. உங்களை இந்த நிலையில் விட்டு நான் மட்டும் எப்படி அப்பா ஓடுவது? என்னை பற்றி கவலைப்படாத பிரேமா. உடனே போலீஸுக்கு தகவல் கொடு. கணேசை காப்பாற்று பிரேமா, கணேசை காப்பாற்று. விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. என் உயிர் போனாலும் பெட்டியை கொடுக்க மாட்டேன். சுந்தரி, விளையாடாதே. என் பேச்சை கேள். இந்த விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன். கொடுங்க. சுந்தரி, இருப்போடு விளையாடாதே. நான் கோபக்காரன். முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அதிகாரி, கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். கொடுத்தோடு பணத்தை என் வழியில் கொடுக்கிறார்கள். முடியாது. என் மூச்சு நின்றாலும் பணத்தை கொடுக்க முடியாது. அறிவு கட்டவரை. இருகட்சி வாதங்களையும் நேற்று நீங்கள் கேட்டீர்கள். கணேஷ் தான் பரோபகாரத்தை கொன்றது என்பதற்கு பிராசிக்யூட்டர் போதுமான சாட்சியங்களை காட்டியிருக்கிறார். ஆனால் கணேஷ் தான் திரும்ப திரும்ப குற்றவாளி அல்லவென்று சொல்லுகிறாரே ஒழிய அதை நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். இல்லை இல்லை, கணேஷ் குற்றவாளி இல்லை. பரோபகாரம். கனம் கோட்டார் அவர்களே, நான் தான் பரோபகாரம். நான் சாகவில்லை, தப்பிவிட்டேன். வாட் இஸ் திஸ் கன்ஃபியூஷன்? ஆமாம் நீதிபதி அவர்களே, உண்மையிலேயே இவர் பரோபகாரம் தான். நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐ அப்ஜெக்ட். யுவர் ஆனர், பரோபகாரம் உயிரோடு இருப்பதால் கணேஷ் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை வழக்கை தள்ளுபடி செய்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பரோபகாரத்தை சட்டவிரோதமாக கடத்தி வந்து பாதாள சிறையில் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார் கணேஷ். எனவே கனம் கோட்டார் அவர்கள் இந்த வழக்கு முழுவதையும் தள்ளுபடி செய்து நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். கனம் கோட்டார் அவர்களே, நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மன்னிக்கவும் நீதிபதி அவர்களே. கணேஷ் என்னை கடத்தி சென்றது வாஸ்தவம் தான். ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை. கோத்தார்களே, தயவு செய்து கணேஷை மன்னித்து விடுங்கள். அவரை விடுதலை செய்யுங்கள். கணேஷை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு